வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, லைஃப்பில் நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்து பழகிட்டோம். ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நம்மளுடைய மூளையோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. ஆதிகாலத்திலிருந்து அந்த மூளை ஒரு பாதுகாப்பான விஷயத்தை நோக்கி மட்டுமே நம்மளை பழக்கப்படுத்தியிருந்த காரணத்தினால என்னாச்சுன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம அப்படியே அந்த மூளை பழக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால தான் ஒரே இடத்துல உட்கார்றது, ஒரே இடத்துல சாப்பிட்றது, ஒரே இடத்துல பார்க் பண்ணுறது. ஸோ இப்படி நமக்கு ரொம்ப அந்த இடத்த விட்டு இப்போ சில பேர் வண்டி ஒரு இடத்துல நிறுத்துவாங்க, சில பேர் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. வேலை செய்கிற இடத்துல இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, சாப்பிட போனால் கூட கேண்டீனில் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க லைஃப்பில் பழகி போயிருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றது தான் வராமல் இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப அவங்களுக்கு சேஃபாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக லைஃப்பில் நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வர யோசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். சில பேர் நிறைய திட்டு வாங்கிக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை விட்டு வெளியில் வரணும்னோ அது தெரியாது. இது வேலைன்னு கிடையாது, சில பழக்கங்களே அப்படி தான், சில ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள்லேயும் அப்படி தான். இப்போ நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் சில இடத்துல வந்தாலும் ஸோ இந்த இடத்த விட்டு போயிட்டால் நமக்கு என்ன ஆகும், ஸோ இந்த இடத்த இதை விட்டுட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய திங்க் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இருப்பாங்க. ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. அப்படி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தராலையும் முடியும். நம்ம மூளையோட அமைப்பும் அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதை விட்டுட்டு வெளியில் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எண்ணங்களை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேலே ரொம்ப டீப்பான ஸ்ட்ரெஸ் இருக்குது, இருந்தாலும் இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் நிறுத்தி நிதானமாக அந்த விஷயங்களை விட்டு வெளியில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்காதது தான் இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் முடிவே கட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்கிறோம். நம்ம அதை ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா அதை ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம மூளை தடுக்கும். ஐயோ இதை பண்ணிட்டோம்னா நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கவே முடியாது, நம்மளுடைய நிம்மதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நிம்மதி இல்லாத விஷயத்தில் நம்ம அப்படியே இருக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. அதை ரெகுலராக லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம், ஒரு சின்ன அப்படின்னு கிடையாது. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய நமக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்களை நிறுத்ததுலேருந்து எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஓகேங்க, இப்போ நான் சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் உடனே நிறுத்தலாமா அப்படின்னா நிறுத்தலாம். அது அவங்களுடைய ப்ராக்டிஸை பொறுத்தது. ரெகுலராக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பழைய விஷயங்களில் சில புதிய விஷயங்களை கொண்டு போய் நம்ம செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லேருந்து மொத்தமாக ரிலீவ் ஆகி ஒரு நிம்மதியான லைஃப்பை நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும். அது சாத்தியமான சாத்தியம். கண்டிப்பாக நம்மளுடைய மூளைகளை ட்ரெயின் பண்ணுற இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் மூலிமா கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு, அதாவது நம்ம திங்க் பண்ணி முதல்ல நம்ம திங்க் பண்ணணும். அதை திங்க் பண்ணாமல் நீங்கள் வெளியில் வர்றது சாத்தியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப் மாறுறதும் அவங்க கையில் தான் அப்படின்ட்டுருக்கிறதுங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயங்களை அதுக்குண்டான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.